எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல காமாக்கியா தேவி கோவிலில் நடக்கும் அம்புபச்சி மேளா சிறப்புகள் பற்றியும் இந்த கோவிலில் 3 நாட்கள் கதவுகள் மூடப்படுவதற்கான காரணங்கள் பற்றியும் பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் உள்ள மிக பழமையான கோவில்களில் ஒன்றாக இருக்கும் காமாக்கியா தேவி கோவிலில் வருடம்தோறும் நடைபெறும் அம்புபச்சி மேளா இப்போ நடந்துகிட்டும் இருக்கு. இதற்காக இந்த கோவில் 3 நாட்கள் மூடப்பட்டும் இருக்கும். இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து வழிபாடுகளையும் செய்துகிட்டு தான் இருக்காங்க. பலமுறை புனரமைக்கப்பட்டுள்ள இந்த கோவில் 8 அல்லது 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்டு இருக்கலாம் என்றுதான் சொல்லப்படுது. இந்த கோவிலில் காமாக்கியா தேவி தவிர அன்னையின் 10 வடிவங்களுக்கும் தனித்தனியாக சன்னதிகள் அமைக்கப்பட்டும் இருக்கு. திரிபுர சுந்தரி, மாதங்கி என்று மகா வித்யாக்களை இங்கு ஒரே இடத்தில் தரிசிக்கவும் முடியும். மனித அறிவுக்கும் விஞ்ஞான தொழில்நுட்பங்களுக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்கள், அமானுஷ்யங்கள் இந்த நவீன யுகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கு. விடை தெரியாத எத்தனையோ மர்மங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிப்பட்ட அமானுஷ்யமான அதிசயமான கோவில்களில் ஒன்றுதான் அசாமின் கவுஹாத்தியில் உள்ள காமாக்கியா தேவி கோவில். பக்தர்கள் அதிகமாக வரும் இந்தியாவின் புகழ்பெற்ற கோவில்களில் இதுவும் ஒன்று. வடகிழக்கு மாநிலமான அசாமில் அமைந்துள்ள காமாக்கியா கோவில் அல்லது காமாக்கியா தேவி கோவில் நாட்டில் உள்ள 52 சக்தி பீடங்களில் ஒன்று. நாட்டில் உள்ள மிக முக்கியமான கோவில்களில் இதுவும் ஒன்று. குழந்தை வரம், திருமண வரம், பில்லி, சூனிய பாதிப்பு இப்படி எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தேடி வரும் பக்தர்களின் குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து விலங்குகள் பலியிடுவோரின் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கும் சக்தி வாய்ந்த தலமாகவும் இந்த கோவில் இருக்கு. தாந்திரீகம் செய்றவங்க, அகோரிகள், சாதுக்கள், துறவிகள் வந்து வழிபடும் தலமாகவும் இது இருக்கு. புராண கதைகளின் படி தந்தை தக்ஷனின் யாகத்தை தடுப்பதற்காக சென்று சதிதேவி அந்த யாக குண்டத்தில் குதித்து உயிரை விட்டாளாம். இறந்து போன அவளின் உடலை தூக்கி கொண்டு சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆட உலகத்தை காப்பதற்காக சதியின் உடலை தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை கொண்டு 108 பாகங்களாக வெட்டினாராம் மகாவிஷ்ணு. சிதறிய சதியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களில் கோவில்கள் எழுப்பப்பட்டு சக்தி பீடங்களாக வணங்கப்பட்டுக்கிட்டும் வருது. அப்படி அன்னையின் பிறப்புறுப்பு விழுந்த பகுதி தான் காமாக்கியா தேவி கோவில். இந்த கோவிலில் அம்பிகைக்கு விக்கிரகம் எதுவுமே கிடையாது. மாறாக யோனி வடிவ அமைப்பிற்கு தான் பூஜைகளும் நடத்தப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 22ஆம் தேதி ஆரம்பித்து 25ஆம் தேதி வரை காமாக்கியா தேவி கோவில் 3 நாட்கள் மூடப்படுவது வழக்கத்திலும் இருக்கு. இது அன்னையின் மாதவிடாய் காலமாகவும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் கோவில் புரோகிதர்கள் உள்பட யாருமே கோவிலுக்குள் செல்ல அனுமதியும் கிடையாதாம். கோவில் மூடப்பட்டு இருக்கும் இந்த 3 நாட்களும் இந்த கோவிலை சுற்றி இருக்கும் ஆறு, குளம் என்று அனைத்துமே சிவப்பு நிறமாக மாறும் அதிசயம் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கு. 3 நாட்கள் கோவில் கதவுகள் மூடப்படுவதற்கு முன்பாக வெள்ளை நிற துணி ஒன்றை கருவறையில் வைத்து கோவில் கதவுகள் பூட்டப்படுது. 3 நாட்களுக்கு பிறகு கோவில் கதவுகள் திறக்கப்படும் பொழுது கருவறையில் வைக்கப்பட்ட வெள்ளை துணி சிவப்பு நிறமாக மாறியும் இருக்குமாம். இந்த துணி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கப்படுது. இந்த துணிக்கு அம்புபச்சி வஸ்திரம் என்று பெயரும் கூட இருக்கு. இந்த 3 நாட்களும் அன்னையின் சக்தி புதுப்பிக்கப்படுவதாகவும் 3 நாட்களுக்கு பிறகு கோவில் திறக்கப்படும் பொழுது முழு சக்தியோடு அன்னை இருப்பதாகவும் நம்முடைய நம்பிக்கை. இந்த 3 நாட்களுக்கு பிறகு கோவில் திறக்கப்படும் பொழுது மலர்கள், இனிப்புகள் போன்றவற்றை பிரசாதமாக வைத்து சிறப்பு பிரார்த்தனைகளும் நடத்தப்படுது. இந்த நேரத்தில் அன்னையின் அருளை பெறுவதற்காக கோடிக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிவதும் வழக்கம். அன்னையின் மாதவிடாய் காலம் இந்த கோவிலில் பெரும் திருவிழாவாகவே கொண்டாடப்படுது. இந்த திருவிழாவிற்கு அம்புபச்சி மேளா என்ற பெயரும் இருக்கு என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன்.